ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து காலையிலே நாட்டுக்கோழி குழம்பு, இப்போ ஒரு 7 மணி இருக்கும். காலையிலே வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு இன்றைக்கி காலையிலேயே காலை சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது தப்புகள் இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து யூடியூப்புக்கு வந்து புதுசு, எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, நாங்களும் இப்போ தான் பழகிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு, இது வீட்டில் தான் இது பண்ணது நாட்டுக்கோழி. ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள கோழி வந்து பக்கத்து வீட்டில் போய் முட்டை விடுது. பக்கத்து வீடு, அப்புறம் சாக்கு, சிமெண்ட் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுச்சுன்னா அது வேஸ்ட்டாக தானே போகும். அதனால சொல்லிட்டு அதை அப்படியே கதை மோகியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டு தள்ளியாச்சு கோழியை. அதனால் நல்லா சுட சுட சாப்பாடு வச்சு நல்லா நாட்டுக்கோழி எண்ணெய் மிதக்க காலையிலே குளிச்சுட்டோம் நாங்கள்லாம். ஏன்னா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட போகிறோங்க. அதனால் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோழி துணி பாத்தியா? இந்த முட்டைய நாட்டுக்கோழி நேற்று வந்து அங்கேயும் இங்கேயுமே போயிட்டு முட்டை விட்டுட்டு இருந்துச்சா. இன்றைக்கி எங்கள் அப்பா காலையில் எழுந்திரிச்சு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அதான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களாம் எப்படி ஊற்றிங்கன்னு சொல்லுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் பின் பண்ணுங்கள். என்ன தான் குழம்பு இது மாதிரிலாம் வச்சாலும் நம்ம தான் அல்சர் பேஷண்ட் ஆச்சே. அதில் கொஞ்சம் லிமிட்டாக தான் சாப்பிட முடியும். ஏன்னா எனக்கு வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆஃப்டர் டெலிவரி தான் எனக்கு இது வந்தது. நான் கூட முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். யாருன்னா இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்து எல்லாம் சரியானவங்க இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் கொஞ்சம் அப்பப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மெடிசன்ஸை வந்து கொஞ்சம் இருந்தாலும் நம்ம வாய் கேட்காது பாருங்கள். எதுனாலும் சாப்பிட்றது, ஒரு டீயை குடிச்சிடுறது, அப்புறம் வந்து உரப்பு சாப்பிடக்கூடாது. ஆனால் இருந்தாலும் டெய்லியும் உரப்பு சாப்பிடாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கிறது, அதனால சேர்த்துக்கிறதுனால சரியே ஆக மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்க்குறது யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை, யாருக்கா தெரிஞ்சவங்க கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து சரியானவங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் சரி பண்ணிக்குவேன். வாங்க இப்போ குழம்பு வச்சு போகிறேன். வெங்காயம் உடிச்சிட்ருக்கேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம்லாம் போட்டால் நல்லாவே இருக்காது. அதுவும் வீட்டில் இப்போ எங்கள் அம்மா எங்கள் ஆச்சியெல்லாம் சொல்லுவாங்க, நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லா ஒரு மருந்து மாதிரி உடம்பு வலிக்கு சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கோழி வந்து முட்டை விட்டுட்டு இருந்த கோழி, முட்டையும் பொட்டையும் சாப்பிட்டா உடம்புக்கு இங்கே வரணும். இதுதான் முட்டை. உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும்போது ரொம்ப கசகசன்னு மசாலாலாம் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக ஒரு மசாலா போட்டு நல்ல ஒரு தண்ணியும் இல்லாமல் கொலன்னு இல்லாமல் ஒரு பழத்துக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி உடம்புக்கும் நல்லது கூட.
இஞ்சி பூண்டு வந்து எப்போதும் கறி கூட போட்டு வதக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மிளகும் சீரகமும் போட்டு லைட்டாக முணுக்கி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அதை வந்து குழம்பு கொதித்ததுக்கப்புறம் போடுறதுக்கு. மிளகு சீரகம் நம்ம நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் வைக்கும்போது உரப்பை கம்மி பண்ணிக்கிட்டு மிளகுத்தூளை வந்து நிறையா சேர்த்துக்கிறது வந்து நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அப்படி சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. நான் லைட்டாக தான் முணுக்கியிருக்கேன் பாருங்களேன். இது வந்து கொதி வரும்போது போடணும். நான் குழம்புல இந்த பச்சை மிளகா இதெல்லாம் போடக்கூடாது. கசகசன்னு மசாலாலாம் சேர்க்கக்கூடாது. நாட்டுக்கோழி குழம்பு குடிக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். அதெல்லாம் ஒரு மருத்துவம். அப்புறம் எங்கள் அம்மா வந்து பேங்க்கு போயிட்டு வந்தாங்களா, அந்த டவுன் பக்கத்தில் பனங்கிழங்கு நல்லா உரிச்சு தின்னு வரக்காப்பி வச்சுக்கிட்டு வைக்கணும். சிட்டிக்குள்ளே பார்த்தோம்னா இந்த பனங்கிழங்கு வந்து ஒரு கட்டை 50 ரூபா சொல்கிறாங்க. எங்கள் ஏரியாவிலாம் ஒரு 20 ரூபா தான் பார்த்துக்கோங்க. நிறையா சாப்பிடணும் வாங்கி. இப்போ சீசனுங்கிறது நிறைய பனங்கிழங்கு நிறையா வாங்கி சாப்பிட்றது. ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுறது வந்து நல்லது. நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடணும். நாட்டுக்கோழி கறி சாப்பிட்றது ஒரு 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 டெக்னிக் இருக்குது. நல்லெண்ணெயை மிதக்க ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நல்லெண்ணெயிலையுமே கெட்ட எண்ணெய்கள் கலப்படம் செய்ய தான் செய்கிறாங்க. வேறு வழியில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அப்படி தானே கிடைக்கிது. நாங்கள் வந்து நிறைய டைம் பார்த்திங்கன்னா கடையில் வந்து எண்ணெய் வாங்குறதே அவாய்ட் பண்ணிடுவோம். 3 எண்ணெயுமே அரைச்சி வச்சுருவோம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய். வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பெலாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூட கறியையும் கொட்டி வதக்கிடணும். எங்கள் வீட்டு ஃப்ரெஷ்ஷு கோழி இதையும் அது கூட போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுடலாம். இங்கே வந்து எங்கள் அம்மாலாம் எங்கள் பெரியம்மாங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வரக்காப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா வரக்காப்பிக்கு வந்து சுக்கு, ஏலக்காய், வெல்லம் இதெல்லாம் வந்து ஒரு வரக்காப்பி போட்டேன். எங்கள் பெரியம்மாலாம் பக்கத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்களா, சரி அவங்களுக்கு இப்போ பணி ஒரு டைம் ஆயிடுச்சு. அதனால் வரக்காப்பி வச்சு கேட்டாங்க. எடுக்க போறியா? எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். என்னம்மா ஆய் வந்தா போயிரு. நல்லா ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா மிளகு ஜீரகத்தை வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது மேலே போடணும். நம்ம முன்னாடியே போட்டு வதக்குனாலோ அது அந்த டேஸ்ட்டு கொடுக்காது. அதுக்கப்புறம் அது கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேங்காய் ஊற்றினா பிடிக்காதுன்னா தேங்காய் ஊற்ற தேவையில்லை. தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வைக்க வேண்டியதாக மல்லித்தரையெல்லாம் போட்டு.
அவ்வளோதான். நாட்டுக்குழம்பு வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேலுக்கு நாங்கள் சாப்பாடு வச்சு சாப்பிட்றது தான். கறி குழம்பு கறி குழம்பு. மத்தியானத்தில் டீயா நினைச்ச நேரம் வாங்கி விட்டுக்கிட்டே இருக்கோம். இந்தா கிளம்பி. உட்கார். என்ன வேணா என்ன வேணா தாத்தாவுக்கு சாயந்தரமா போன் அடிச்சு அரிசி வாங்கி கொடுத்துருங்க.